போராடுறது நமக்கு அரசியலமைப்பு கொடுக்குற ஒரு சட்டப்படியான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு இருக்குது. இன்றைக்குமே பார்த்தோன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியில் போராட்டத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் நம்ம திராவிட கழகத்துக்கு எதிராக தொடர்ந்து ஒரு வழக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு அது அடிப்படை உரிமையாக இருக்குது. ஸோ இந்த போராட்டத்தை மக்கள் கையில் கொண்டு போய் சேர்க்கணும்னா இது மாதிரி தனியான ஒரு இடத்துல அதுவும் தன்னோட உயிரோட வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான போராட்டங்கள் இல்லாமல் ஒன்றிய அரசை எதிர்த்த ஒரு போராட்டமாக அது நகர்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும். அதனால தான் நாங்கள் அதை இடத்த கேட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த மக்கள் கையில் இந்த போராட்டத்தை ஒப்படைப்போம். ஒட்டுமொத்த தமிழகம் கட்சிகள் இயக்கங்கள் அதை கடந்து நீட்டு விலக்கு நீட்டு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் இணைவாங்க. அதற்காக தான் நாங்கள் இடத்தை நோக்கி கேள்விகளை கேட்குறோம். இந்த போராட்டம் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசை எதிர்த்த போராட்டம் தான். இன்னொன்று, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ரெசிக்னேட்டட் பிளேஸ் இருக்குது. டெல்லி ஜந்தர் மந்தர் இருக்குது, மகாராஷ்டிராவில் போராடுறதுக்கான இடம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே எல்லா மாநிலத்திலையும் போராடுறதுக்கான ஒரு திடல் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் போராடுறதுக்கான ஒரு இடம் இல்லை. தொடர்ச்சியான போராடுறதுக்கான ஒரு திடலோ அந்த மாதிரியான விஷயங்கள். மெரினாவும் தொடர்ச்சியாக 144 போட்டு வச்சுருக்காங்க. அது ரொம்ப மோசமான நிலையாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா போராடுறது ஒரு ஜனநாயக உரிமை. பொது இடம் கிடைச்சாலும் பேன் நீட் ஒழிகிறது வரைக்கும், தமிழ்நாட்டில் அது முழுசாக ஒழிகிறது வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா போராடுவதுன்றது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அடிப்படை உரிமையாக இருக்குது. ஸோ ரைட் டு டிசென்ட். எனக்கு அரசு எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளில் மாற்று கருத்து இருந்தால் அதை நான் வெளிப்படுத்துவதற்கு, சங்கமாக கூடுவதற்கு எனக்கு அதுக்கான உரிமை இருக்குது. பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்பேடில் நீட் எதிர்ப்பு கூட்டியக்கம் தமிழ்நாடு அவங்க சார்பில் தொடர் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்றைக்கி தனி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க நீட் எதிர்ப்புக்கு எதிராக. ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறோம் அப்படின்னு விடாப்படியாக இருக்கிறாங்க. போராட்ட காலத்தில் அவங்க என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, இந்த போராட்டத்தை அடுத்து எப்படி முன்னெடுக்க போகிறாங்கங்கிற விஷயத்தை நம்ம நேரடியாக அவங்ககிட்டே தெரிஞ்சுக்கலாம். இப்போ தொடர்ச்சியாக 11வது நாளாக பட்டினி போராட்டம் கன்டினியூ பண்ணுறாங்க. இன்னொன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதுக்கப்புறமும் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன காரணத்துக்காக? மாநில அரசு நமக்காக நிற்கிறாங்க, போராட தயாராக இருக்காங்கிற விஷயம் இன்றைக்கான தனி தீர்மானத்திலேருந்தே நமக்கு தெரிஞ்சிச்சு. நாங்கள் வச்சு 2 கோரிக்கைகளை முதல் கோரிக்கை தீர்மானம் நிறைவேற்றணுங்கிறது நிறைவேற்றிட்டாங்க. அதுக்கு எங்களுடைய போராட்டக் குழுவின் சார்பாக தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த தீர்மானம் அடுத்து மசோதாவாக தாக்கலாகி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும். அதுக்கான வேலைகளை பண்ணுவாங்கன்றது அவங்க இன்றைக்கி டிபேட் பண்ண அனைத்து அமைச்சர்களும் பேசுறதுலேயே தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசு அவர்களோட நிலையை உணர்ந்து பொறுப்பாக பேசியிருந்தாங்க எல்லோரும். ஏன்னா நீட்டு விலக்குங்கிற விஷயத்தில் அனைவரும் ஒன்றிணைஞ்சு வரணும் அப்படிங்கிறத அவங்க நிலைப்பாடை சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 2 விஷயங்கள் அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம். 2வது அறவழியில் போராடுறதுக்கான ஒரு இடம் கேட்டிருந்தோம். அது எங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் தான் இந்த இடத்துல பட்டினி போராட்டங்கிற விஷயத்துக்கு வந்திருந்தோம். ஸோ எங்களுக்கு இடம் கேட்டு அவங்களுக்கு கோரிக்கை வச்சுருந்தோம். அவங்க பரிசீலித்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து ஒரு முடிவு வரும் வரை இந்த போராட்டம் தொடரும் அப்படின்ற மாதிரி தோழர்கள் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. நம்மளோட கோரிக்கைகள் இவ்வளோ நாள் 11 நாள் இருந்திருக்கும். ஏன்னா ஒன்றிய அரசுக்கிட்ட நம்ம பில் பாஸ் பண்ணாலும் அவர் திரும்ப ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய போராட்டங்கள் தான் அவர்களை பணிய வைக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இந்த போராட்டத்தை மக்கள் கையில் மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறதுக்கு ஒரு பொதுவான இடத்த கோரியிருக்கோம். அதனால தான் எங்களோட பட்டினி போராட்டம் இப்போ தொடருது. உங்களோட உடல்நிலையெல்லாம் இப்போ எப்படி இருக்குது? இல்லை, உடல்நிலை உண்மையாலுமே ரொம்ப ஆர்கனைசராக பார்த்திங்கன்னா அவர்கள் உறுதியாக உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அவர்கள் உடல்நிலை குறித்து தெரியும். ஸோ இப்போ டாக்டருமே நாங்கள் கூப்பிட்ருக்கோம். அவங்க சரி ஆம்புலன்ஸில் போய்ட்டு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகலை, ப்ரைவேட்டாக டாக்டர் கூப்பிடுவாங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நாங்களுமே டாக்டர் கூப்பிட்டு வரதுக்காக தான் போயிருக்காங்க. கஷ்டம் என்ன சொல்கிறது, எங்களுக்கு இடம் கிடச்சிருக்கும் நம்பிக்கையில் நாங்கள் காத்திருக்கோம். அது மாதிரி தோழர்கள் உடல்நிலை குறித்தும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை இருக்க தான் செய்யுது. ஸோ தமிழக அரசு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக எங்களுக்கு இடத்தை ஒதுக்கி கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் காத்துட்ருக்கோம்.
போராட்டத்தில் நீங்கள் வச்சிருக்க முக்கியமான கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் வேணும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை இந்த இடம் கிடைக்கலாட்டி இந்த போராட்டத்தை எடுத்து எப்படி முன்னெடுத்து கொண்டு போகலான்னு இருக்கு? தமிழ்நாடு அரசு ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க எங்களுக்கு. எங்ககிட்ட நாங்கள் அவங்ககிட்ட வச்ச 2 கோரிக்கையில் ஒன்று நிறைவேற்றிட்டாங்க. நிச்சயம் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா எங்கள் உடல்நலனில் எங்களை காட்டிலும் தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப அக்கறையோடு இருக்குது. அந்த அக்கறையை வந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரும் நேர்லையும் வெளிப்படுத்தினாங்க. 17ஆம் தேதி மருத்துவ மானிய கோரிக்கை இருந்தும் முன்னக்கூட்டியே கொண்டு வந்ததுக்கான காரணம் வந்து எங்கள் உடல்நலனில் அக்கறை செலுத்தி தான். அதே போல் இந்த இடம் விவகாரத்துலேயும் உரிய பரிசீலனை செய்து உரிய முடிவுகளை உடனே அறிவித்தா நிச்சயம் வந்து எங்கள் மாற்று வடிவம் குறித்து நாங்கள் நிச்சயமாக சிந்திப்போம். ஒரு பக்கம் சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசால் எவ்வளோ முடியுமோ இது தனி தீர்மானம் நிறைவேற்ற முடியும், அந்த இதுவும் பண்ணிட்டாங்க. இனி மீதி எல்லாமே மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு சிலர் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இது என்ன? 100% உண்மை தான். தமிழ்நாடு அரசோட போராட்டம் இனிமேட்டு சட்ட போராட்டம் தான். அவங்க பங்கை வந்து சட்டசபையில் அவங்க நிறைவேற்றிட்டாங்க. இனி வழக்கு மன்றத்தில் அவங்க இதுவை நிறைவேற்றணும், அவங்க பணியாற்றணும். அதுக்கப்புறம் உறவு ரீதியாக ஒன்றிய அரசுக்கிட்ட அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் இதுதான். சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசோட பணி நிறைவேறிடுச்சு. இந்த இடம் குறித்து அவங்க எதனா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா நிச்சயம் அந்த போராட்டம் தமிழ்நாடு அரசுக்கு எதிரானதாக இருக்காது, அது ஒன்றிய அரசுக்கு எதிரானதாக தான் இருக்கும். இப்போ டெல்லியில் நடந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பேசு பொருளானுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாமே தன்னெழுச்சியாக வந்து போராடுறது அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் கிட்டத்தட்ட நீட்டுன்னு தமிழ்நாடு உள்ளுக்குள்ளே வந்துலேருந்து போராடிக்கிட்டே இருக்கோம். நீட் வந்து முழுமையாக வேண்டான்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் இளைஞர் மத்தியில் கொண்டு போகிறதோ இல்லை மற்ற மாநிலத்திலேயோ இதே மாதிரி பெருசாக அளவில் கொண்டு போகிறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இதுவும் ஒரு நீட்டுக்கு எதிரான பரப்புரை தான். இந்தியா முழுக்க போராடின இளைஞர்களும் நீட்டை தடை பண்ணணுன்னு தான் போராடினாங்க. ரொம்ப நெக்லிஜென்ட் பர்சன்டேஜ் தான் ஃபேர் நீட்டுன்னு கேட்டாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட கொள்கையும் அதுதான். நாங்கள் மற்ற மாநிலங்களோட போவோமானா கேட்டால் கண்டிப்பாக போவோம். மகாராஷ்டிராவோட கை கோர்ப்போம், கர்நாடகாவோட கை கோர்ப்போம், தெலுங்கானாவோட கை கோர்ப்போம், ஆந்திராவோட நீட்டுனால் பாதிக்கப்படுற அத்தனை மாநிலங்களோட கை கோர்ப்போம். வணக்கம், என் பேர் வந்து தனசேகர். நான் தோழர் புளியந்தோப்பு மோகன், தோழர் ஜீவரத்தினம், அப்புறம் தோழர் ரவி, நாங்கள் 4 பேரும் வந்து கடந்த 11 நாட்களாக பட்டினி போராட்டத்தில் இருக்கோம். இதில் தோழர் ரவி வந்து உடல்நிலை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இப்போ நாங்கள் 3 பேரும் 11 நாட்களாக இந்த பட்டினி போராட்டத்தில் இருக்கோம். இந்த பட்டினி போராட்டத்தோட முதல் நோக்கம் வந்து நாங்கள் ஒன்றிய அரசுக்கு வைக்கிற கோரிக்கை நீட் தேர்வை ரத்து செய்யணும், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையும், தமிழ்நாடு அரசுக்கிட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுருந்தோம். அப்புறம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து போராடுறதுக்கான நீட் தேர்வை ரத்து செய்து போராடுறதுக்கான ஒரு இடத்த ஒதுக்கணுமோ நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். எங்கள் கோரிக்கையை ஏற்று அமைச்சர் வந்து 5ஆம் நாள் பட்டினி போராட்டம் இருக்கும்போது அமைச்சர் வந்தாங்க. எங்களோட கோரிக்கையை நாங்கள் முன் வச்சோம். எங்களோட கோரிக்கை முன் வச்சு எங்களோட தரப்போட கோரிக்கை முன் வச்சோன்னே அமைச்சர் வந்து பரிசீலிக்கிறேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அதன் பிறகு நேற்று வந்து செய்திகளில் வந்து செய்தி வெளியிட்டாங்க. நீட் தேர்வுக்கான நீட் தீர்மானம் வந்து நாளைக்கு பண்ணணும் அப்படின்னாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதனால் இந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுறது ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் இந்த அரசுக்கு. அப்புறம் தொடர்ச்சியாக போராட்டத்துக்கான இடத்தையும் அமைச்சரும் சரி முதலமைச்சரும் பரிசீலிப்பாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது. இந்த போராட்டத்துக்கான இடங்கிறது முக்கியமான இதுவாக சொல்கிறீங்க, அதுக்கு மெயின் ரீசன் என்ன? என்னென்னா கடந்த 1 மாத காலமாக பல்வேறு நீட் தொடர்பான பல்வேறு போராட்டங்கள் நடந்துச்சு. பல்வேறு மாணவர் சங்கங்கள் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டங்கள் எல்லாம் காவல்துறையும் வந்து ரொம்ப அடக்குமுறை செஞ்சாங்க, ரொம்ப மோசமான நிலையில் கையாளினாங்க. இன்னொன்று, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ரெசிக்னேட்டட் பிளேஸ் இருக்குது. டெல்லி ஜந்தர் மந்தர் இருக்குது, மகாராஷ்டிராவில் போராடுறதுக்கான இடம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே எல்லா மாநிலத்திலையும் போராடுறதுக்கான ஒரு திடல் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து போராடுறதுக்கான ஒரு இடம் இல்லை. தொடர்ச்சியான போராடுறதுக்கான ஒரு திடலோ அந்த மாதிரியான விஷயங்கள். மெரினாவும் தொடர்ச்சியாக 144 போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப மோசமான நிலையாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா போராடுறது ஒரு ஜனநாயக உரிமை. அவங்க போராடுறவங்களோட கருத்து கேட்கல, அரசு கேட்கல, அதெல்லாம் தாண்டி போராடுறதே ஒரு பெரிய ஒரு ஜனநாயகமான விஷயம்.
அதை வந்து அரசு இல்லை யாராக இருந்தாலுமே அந்த ஜனநாயக கோரிக்கையை வந்து ஒடுக்கக்கூடாது. அப்போ போராடுறதுக்கான இடத்தையும் அரசு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நாங்கள் முன் வச்சுருக்கோம். அதை பரிசீலிக்கணும்னு அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டம் வந்து தங்கை அனிதாவோட அண்ணன் மணிரத்னம் அவர்களோட தலைமையில் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் சார்பாக. இந்த போராட்டம் கடந்த 11 நாட்களாக தோழர்களோட ஒத்துழைப்போடு இந்த போராட்டம் வந்து நிறைவேற்றுச்சு. தொடர்ந்து எங்களோட இந்த போராட்டத்துக்கான ஆதரவு வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த கோரிக்கையை வந்து தமிழ்நாடு முழுக்க போகணும். பல்வேறு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கணும். இது கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் கொண்டு வர்றதுக்கான அனைத்து வேலைகளும் அரசு வந்து சட்ட போராட்டமாகவும் அவங்களோட அனைத்து போராட்ட வடிவங்களையும் அரசு வந்து இதை முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் தமிழ்நாடு அரசுக்கிட்ட நாங்கள் வச்சுக்கிறோம். 11வது நாளாக நீண்டுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் வந்து தனித்தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இருந்தாலும் போராட்டம் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய ஓகே. ஆக்சுவலாக எங்களுடைய 2 கோரிக்கையாக நாங்கள் வந்து வச்சுருந்தோம். ஒன்று வந்து பேன் நீட், ரெண்டாவது பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கல்வித்துறையை மாற்றணும் அப்படிங்கிறது. இப்போ அதுக்காக வேண்டி மாற்றணும் அப்படின்னா ப்ரெஷர் கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூடி சட்டசபையில் மசோதாவை வந்து பில் பாஸ் பண்ணணும் பேன் நீட்காக வேண்டி அப்படின்னு சொல்லியிருந்தது. இன்றைக்கி அதை பற்றி பேசியிருக்காங்க. அதில் வந்து எங்களுக்கு ஓரளவு மன நிம்மதி தான். இருந்தாலும் இன்னும் பேன் நீட் ஆகலை. பேன் நீட் முழுமையாக ஒழிக்கப்படலை. பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதோடு என்னென்னா இதை நாங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து ஒரு பொது இடம் வந்து கேட்டிருந்தோம். தொடர் போராட்டமாக இதை நடத்தணும். அதுக்காக ஒரு பொது இடம் கேட்டிருந்ததுக்கு அதுக்கு வந்து அனுமதி கொடுக்காமலே இருக்குது. அதனால் தொடர் போராட்டம் நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு பொது இடம் அனுமதி கிடைக்கும் வரையில் இது வந்து தொடரும். கண்டிப்பாக இது வந்து இந்த இடத்துல இந்த பட்டினி போராட்டம் தொடரும். அதுக்கப்புறமும் பொது இடம் கிடைச்சாலும் பேன் நீட் ஒழிகிறது வரைக்கும், தமிழ்நாட்டில் அது முழுசாக ஒழிகிறது வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ போராட்டத்தில் ஈடுபடுறது யார், அவங்க பேர் என்ன? 3 தோழர்கள் வந்து இதில் பட்டினி போராட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒருத்தர் புளியந்தோப்பு மோகன் தோழர் ஜீவா, தோழர் தனசேகர். இவங்க 3 பேரும். உங்களோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்குது? இதை பற்றி மேலே ஏதாவது டாக்டர் ஏதாவது பார்த்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இவங்க 3 பேருமே ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சுகர் லெவல் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் இருந்தாலும் தே ஆர் வெரி ஸ்ட்ராங். அவங்க ரொம்ப ஸ்டப்பனாக இருக்காங்க. நாங்கள் இருக்கோம். பொது இடம் கிடைக்கட்டும், நாங்கள் இருக்கோம். மசோதாவில் இப்போ பேசியிருக்கிறாங்க. அது தொடர்ந்து பேசணும். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்து அந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய செவிகளில் போய் அதை அறையும். நம்மளுடைய குரல் அங்கே போய் ஒலிக்கும். அப்போ இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு தடவை பேசினாங்க அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நிப்பாட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா இது அப்படியே அமைங்கிரும். இது தமிழ்நாட்டில் பேன் நீட் ஒழியணுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கும் மேலே நம்ம வந்து இந்த போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். பண்ணுறோம், போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ இது வந்து தீவிரமடைஞ்ச நிலைமையில் இதை நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதை கையில் எடுத்து அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் காதில் போய் அவங்க செவியில் அறையிற மாதிரி நம்ம அதை எதிரொலித்தா மட்டும்தான் நமக்கு பேன் நீட்டுங்கிறது வந்து இங்கே நடக்க முடியும். அதனால தான் இதை விடாப்பிடியாக இப்போ டெல்லியில் நடந்ததை தொடர்ந்து இதை ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு வந்து தாவேகா அரசு வந்து சில நெருக்கடிகள் கொடுத்தது, சரியாக போராட விடலை, அந்த மாதிரி பிரச்சனைகள் காவல்துறை மூலமாக நெருக்கடி கொடுக்குறதா மாதிரி இருந்தது. இப்போ இந்த போராட்டத்துக்கு என்ன மாதிரியெல்லாம் இருக்குது? ஆமாம், ராஜ்மோகன் வந்து பார்த்துட்டு போனார். கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும் அதுக்கப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜும் வந்து பார்த்துட்டு போனாங்க, பேசியிருக்காங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து இன்னும் பெரும் ஆதரவை நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா அனைத்து கட்சி கூட்டங்கிறது வந்து ரூலிங் பார்ட்டி, அப்போசிஷன் பார்ட்டி எல்லாருமே சேர்ந்து வந்து பண்ண வேண்டிய ஒன்று. பெருமளவு தவைக்க கட்சியில் எல்லா அமைச்சர்களும் இதை பற்றி வந்து பேசுகிறாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். ஸோ எல்லா தமிழ்நாட்டுடைய அனைத்து எம்எல்ஏ எம்பிஸ் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாணவர்களுக்காக இவங்களுடைய சேர்ந்து குரல் கொடுத்தாதான் அது இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக போய் எதிரொலிக்கும்.
ஆனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த போராட்டத்தை வந்து அடுத்த கட்டமாக கொண்டு போகணுன்ற அந்த உணர்வின் அடிப்படையில் வந்து இங்கே தொடர்ச்சியாக 11 நாளாக 4 தோழர்கள் வந்து பட்டினி போராட்டத்தில் இருந்தாங்க. இப்போ ஒரு 3 தோழர்கள் வந்து பட்டினி போராட்டத்தில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை வந்து அவங்க பாஸ் பண்ணியிருந்தாலும், ஆனால் வந்து இன்னொரு கோரிக்கையாக வந்து குறிப்பாக என்னென்னா போராடுவதற்கான ஒரு இடம் வந்து கேட்டும் வந்து இப்போ அவங்களோட கோரிக்கை வந்து இருந்திருக்கு. குறிப்பாக எல்லா கட்சிகளுமே வந்து ஒருமனதாக வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அந்த ஒரு நீட்டுக்கு ஒரு எதிரான ஒரு பேன் நீட்டுக்கான கோரிக்கைக்கு வலு சேர்த்தாலும் இன்றைக்கி வந்து அதை அடுத்த கட்டமாக கொண்டு போக வேண்டிய ஒரு வரலாற்று கடமை இருக்கிறதா தான் வந்து நம்ம பார்க்குறோம். அதனுடைய ஒரு பகுதியாக தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த போராட்டத்தை தொடர்வதாக இந்த நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து பல கட்ட போராட்டங்களை கொண்டு போயிருக்காங்க. அதோடைய ஒரு பகுதியாக தான் வந்து நான் இங்கே அவங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்க, தார்மீகமான ஒரு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இல்லை இப்போது வந்து தமிழ்நாடு பொறுத்தவரை போராட்டங்களுக்குன்னு பார்த்தா வந்து மக்கள் வந்து கூடக்கூடிய இடமாக இல்லாமல் இப்போ ராஜரத்னம் ஸ்டேடியம், அப்புறம் வல்லூர், ஒரு 4-5 இடங்கள் தான் வந்து இருக்குது. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு இடம், ஊர்வலத்துக்கு ஒரு இடம் அப்படின்னு. ஆனால் வந்து இப்போ ஜந்தர் மந்தர் மாதிரி இப்போ வந்து எல்லா உரிமைகளுக்காக வந்து மாணவர்களோ இல்லை இளைஞர்களோ பொதுமக்களோ இல்லை அந்த கோரிக்கையை ஒட்டி போராடுவதற்குன்னு ஒரு இடம் வந்து தேவை. ஏன்னா போராடுவதுன்றது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் வந்து அடிப்படை உரிமையாக வந்து இருக்குது. ஸோ ரைட் டு டிசென்ட், எனக்கு வந்து அரசு எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளில் வந்து மாற்று கருத்து இருந்தால் அதை நான் வெளிப்படுத்துவதற்கு, சங்கமாக கூடுவதற்கு எனக்கு வந்து அதுக்கான உரிமை இருக்குது. ஆனால் அதற்கான வெளியே இல்லாமல் இருக்குது. அப்படியே இருந்தாலும் அது மக்கள்கிட்ட கொண்டு போகிற மாதிரி இல்லாமல் திருப்பி வந்து ஏதோ ஒரு அடைக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்குது, மக்களுடைய பார்வைக்கு கொண்டு போகாதபடி இருக்குது. அதுக்கான நேர காலம் எல்லாமே வந்து இந்த அரசு வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த போராட்டத்துக்கான இடம் கோரிக்கைன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு அலுவலகத்தில் தான் வந்து இந்த போராட்டம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரியான கோரிக்கைகளை வந்து தொடர்ச்சியாக மாணவர்கள் போராடுவதற்கு அரசு வந்து ஒரு இடத்த வந்து ஒதுக்கணும். இந்த போராட்டத்திற்கான ஒரு இடம் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இந்த நீட் எதிர்ப்பு போராட்டக்குழு வந்து முன் வச்சிருக்காங்க.